போன இந்த இந்த வெற்றியின் ரகசியங்கள் என்ன சார்? அதாவது என்னோட விடாமுயற்சி, ஈஸிலி கிவ் அப் பண்ணவே மாட்டேன் நான். அதான் அடுத்த இது ஒரு இதை நான் வந்து மொதல் விஷன் வச்சுருப்பேன், இதை அடைஞ்சு ஆகணும், இதை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும், இது அந்த 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 இதை அடையிறதுக்கு இது முடியலைன்னா அடுத்தாப்புல முட்டுக்கட்டை என்னது, அதை எப்படி நகர்த்தணும், அந்த மாதிரி இதுலேயே வந்து விடாமுயற்சியாக நான் வந்துட்டேன். ஈஸிலி கிவ் அப் பண்ணவே மாட்டேன். ஸோ என்னால் முடியும், இது முடியும், முடியாதது நிறையா இருக்குது, பட் என் கெப்பாசிட்டியில் இது செய்ய முடியும்னா அது செஞ்சு இது பண்ணிடுவேன். அப்புறம் செல்ஃப் டிசிப்ளின், அது அந்த மிலிட்ரியில் வந்து நான் வந்து ஒரு 30 வருஷம் ரிசர்விஸாக இருந்தேன், புகாய் சிம்பனான் தந்திரா டேரட்டா. அதுவும் எனக்கு வந்து நிறையா ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்படி தான் இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒரு பங்க்சுவலிட்டி இருக்கணும், இதெல்லாம் நான் அங்கே ஆர்மியில் கற்றுக்கிட்டது. ஸோ அதே இதை வந்து சிவிலியன் லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. எல்லாமே ஸ்ட்ரக்சர், இது அடுத்தப்புல இது இப்படி வரும். அதனால் வந்து எனக்கு வந்து ஸ்கூல்லையே மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக போச்சு. ஆர்மியில் வந்து ஒரு கம்பெனினா 127 பேர் என் கீழே இருப்பாங்க. அதை மேனேஜ் பண்ணோன்னா சோல்ஜர்ஸை வச்சு சிவிலியன் இதில் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்காது, ஈஸிலி மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அதான் நான் சொல்கிறேன், ஒன்று விஷன், அப்புறம் எக்ஸிக்யூஷன், அப்புறம் அடுத்தாப்புல வந்து என்னென்னா டிசிப்ளின், விடாமுயற்சி, இதெல்லாம். இன்னொன்று வந்து என்னென்னா சார், நம்ம கூட உள்ளவங்களை வந்து அதாவது நம்ம கூட உள்ளவங்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டோமா, அவங்க நம்மளுக்காக வந்து நிறைய இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது அதாவது நம்மளோட அவங்க தோட்டக்காரங்களா இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்ககிட்டயும் நம்ம 2 சர்க்கிளில் இறங்கி வந்து அவங்களோட பிரச்சனை என்ன இருக்குது அதெல்லாம் கேட்டோமா நம்ம ஒரு இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சார். உங்களின் வாழ்க்கை பயணத்தின் சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்கிறோம். எனக்கு வந்து அந்த போஸ்டிங் லெட்டர் வந்துச்சு, அதாவது ஃபர்ஸ்ட் போஸ்டிங், அந்த டிப்ளமா பண்ணிட்டு செஞ்ச பிற்பாடு ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து அதில் வந்து அண்டாடி எங்கள் அப்பா தான் எடுத்து படிக்கிறார். அப்போ வந்து அப்பா இருந்தார். அப்பா படிக்கும்போது அண்டாடி தம்பான் டி ஸ்கோலா மனுங்க கபாங்சான் பாலோங் உம்பான் பிரேக்கரில் எஃப் போட்டிருந்துச்சு. அப்போ எனக்கு தெரியாது எஃப்னு. ஓகே, அடுத்த 2வது வரி புஷாட் பண்டார் குகுசான் காம்ப்ளெக்ஸ் பாலோங், புஷாட் பண்டார் போட்டிருக்கேன் அந்த அட்ரஸில். கம்மாஸ் நெகிரி சிம்பிலான், நாங்கள் வந்து பின்னாங்கில் உள்ள ஆள். இப்போ எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், பரவாயில்ல உனக்கு டவுனு கிடச்சிருச்சு, ஏன்னா புஷாட் பண்டார் காம்ப்ளெக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நானும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் இது பண்ணிட்டு, அன்றைக்கி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் ரமேஷ் மணியம்னு, அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவர் நிகிசிம்லான்கார் சிரமான்கார், என்னோட காஸ்மேட்டு. அவர்கிட்ட ஃபோன் அடித்து, ரமேஷ் இந்த மாதிரி எனக்கு ஒரு அட்ரஸ் பள்ளிக்கூடம் இங்கே கொடுத்துருக்காங்க, புஷாட் பண்டார் காம்ப்ளெக்ஸ் போட்டிருக்கு, எங்கே என்னன்னு கேட்டப்போ பாலோங்கன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் சவுண்டே இல்லை அவர்கிட்ட. என்ன ரமேஷ் என்ன ஆகுதுன்னு அப்போ அவர் சொன்னார், நெகிரி சிம்லான்லேயே ஆக உழுவான இடம் அதான்னு. அது உண்மைதான். நான் வந்து மோட்டர்லேயே வந்துட்டேன். இப்போ நான் இங்கேருந்து வந்து நேராக போயிட்டாங்க மோட்டர்லேயே. அங்கே போய் பார்க்குறேன், டெலிஃபோன் கூட இல்லை. அப்போ 1990 டிசம்பர் 3ஆம் தேதி. அப்போ எங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரிய வைக்கிறேன், நானும் தேடுறேன், இந்த பெல்டா ஆஃபீஸெல்லாம் போய் தேடுறேன், ஃபோனை காணும். ஆக கிட்ட வந்து எனக்கு ஃபோன் கிடச்சிது 32 கிலோமீட்டர். அங்கேருந்து கம்மாஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட நான் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோமான்னு இன்னொரு 32 கிலோமீட்ரு. அது என்னால் மறக்க முடியாது. அதாவது அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து புஷாட் பண்டார் காம்ப்ளெக்ஸ் குகுசான் பாலும். இப்போ நான் வந்து அங்கே அந்த 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 பள்ளிக்கூடத்தில் ஆஃபீஸில் மட்டும்தான் ஃபோன் இருக்கும், மற்ற எந்த ஃபோனு அப்போலாம் ஹெட்ஃபோன் கூட இல்லை. ஸோ அது ஒரு சுவாரஸ்யமானது. மற்றபடி சுவாரஸ்யம் என்னன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான். இன்னமும் என் கூட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் பேர பிள்ளைங்க, அதுக்கு பார்க்க போனால் அவருக்கு பிறந்த குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வருவாங்க. என் கூடயே 33 வருஷம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூட வருவார். எல்லா பெரும்பாலும் நம்ம இந்தியன் பையன்லாம் சரி இந்திய மாணவர்கள் தான் வருவாங்க. ஸோ அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். நான் பேர பிள்ளைன்னு சொல்லிடுவேன், என் பேர பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துங்கப்பான்னு. ஸோ மற்றபடி அந்த 34 வருஷமே எனக்கு சுவாரஸ்யமான வருஷம்தான்.
விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.